வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்த சஷ்டி விரத முறையானது இன்று 4வது நாள். விரதம் மேற்கொள்ளக்கூடிய அனைவருமே தினமும் ஒரு 108 முறை மந்திரங்கள் சொல்லுங்க. அதாவது நீங்கள் ஓம் சரவண பவ சொன்னாலும் சரி, இல்லை வேறு ஏனும் வேல்மாறலேருந்து ஒரு பாடல்களாக எடுத்து நீங்கள் 108 முறை சொன்னாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் இல்லை, நம்மை காக்கும் கவசம் போல் அது நமக்கு செயல்படும். அதனால் தினம் ஒரு 108 முறை மந்திரம் சொல்கிறது ரொம்பவே சிறப்பானதுங்க. இன்று பார்த்திங்கன்னா 4வது நாள். பூஜை ரொம்ப நிறைவாக வெற்றிலை தீபம் போட்டு பூஜை முறையை முடிச்சாச்சு. கலசம் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். கலசத்தின் மூலமாக முருகப்பெருமான் உங்களுடைய இல்லத்தில் அமர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப உறுதியான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் முருகனிடம் பேசலாம். கலசத்தின் வாயிலாக நீங்கள் முருகனிடம் பேசி உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுங்கள். நிச்சயமாக நான் கலசத்தின் மூலமாக உன்னுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கேன்றதையும் அவர் உங்களுக்கு உணர்த்துவார். அதோட இன்றைய வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா ரொம்ப மெய்சிலிர்ப்பான ஒரு பதிவாக இருக்க போகுது உங்களுக்கு. அதாவது வேல்மாறல் மகாமந்திரம் ஒரு குழந்தையோட உயிரியே காப்பாற்றிருக்குங்க. அது மட்டுமா, சஷ்டி விரதம் இப்படியும் ஒரு சங்கல்பம் வைத்து நம்ம இருக்கலாம். அதற்கு முருகன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு என்னன்றதையும் இன்றைய வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பாருங்கள்.